அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நான் டிசம்பர் மந்த் ஃபுல்லாக அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வேர்ட் விஷன் போர்ட் தான். ஸோ எல்லோரும் இந்த வருஷம் உங்களோட விஷன் போர்டெலாம் ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இயர் உங்களோட ட்ரீம்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட ஒரு ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த இயர் உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் போடுங்க. நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ்லாம் கரெக்டாக அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டிசம்பர் 31 நைட் அன்னைக்கு நான் மெஹந்தி போடலான்னு டிசைட் பண்ணேன். அண்ட் நான் மெஹந்தி போட்டு முடிக்க ஆல்மோஸ்ட் 9:30 ஆகிடுச்சு. ஸோ நான் அந்த கிளிப் எடுக்கலை. அண்ட் இது வந்து மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும் அப்போ எடுத்த கிளிப். ஸ்டெயின் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் என்னோடய லாங் வீடியோஸில் நிறைய மெஹந்தி டிசைன்ஸ்லாம் போட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து மெஹந்தி போடுறதுல இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் அதிக ஆர்வம் இருக்குது. அண்ட் மார்னிங் ஏஞ்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த இயரோட ஃபர்ஸ்ட் நமாஸ் ஃபஜர் தொழுக போகிறேன். ஆக்சுவலி எனக்கு 2025 பெருசாக எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ நான் யூடியூப் கண்டென்ட்டில் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன். பட் நான் அதில் கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை. ஸோ அதனால் என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடில. இந்த இயர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கோல். அண்ட் நானும் இந்த இயர் விஷன் போர்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய விஷன் போர்டு வந்து ரொம்ப நார்மலாக சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த இயர் முடியும் போது நான் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன்றதை நான் இயரோட எண்டில் வந்து அந்த விஷன் போர்டை காமிச்சு சொல்கிறேன். அண்ட் நியூ இயர் அன்னைக்கு எல்லார் ஊர்லேயும் எந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னு தெரில. பட் நான் இருக்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து மழை வர்ற மாதிரி ஒரு நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து மழை வர்றது பிடிக்காது. பட் மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேட் இருக்கும் இல்லையா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காற்றடிச்சிட்டு, அந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிறைய செய்யலை, ஓரளவு மினிமலாக தான் செஞ்சுருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பஜ்ஜி சுட்டிருந்தாங்க. அண்ட் எனக்கு பஜ்ஜி வந்து அவ்வளோவா பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து கேசரி அண்ட் தோசை சட்னி, அதோடு அவ்வளோதான். அண்ட் வந்து அப்புறம் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தாங்க. நான் வந்து அதை எடுத்துக்கல, எனக்கு தேங்காய் சட்னியும் பிடிக்காது. அண்ட் நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். நியூ இயர்னாலே பெருசாக வெளில போகலன்னா வீட்டில் போடுற மூவிஸ் தான் வந்து பார்ப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ நானும் அது மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் லஞ்சுக்கும் வந்து ரொம்ப சிம்பிள் தான், சாம்பாரும் அப்புறம் சிக்கன் ஃப்ரை வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கிளைமேட்டுக்கும் சூடாக சிக்கன் 65க்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி வெதரும் நல்லா ப்ரீஸியாக அவ்வளோ கால்மாக இருந்துச்சு. அண்ட் என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த வெதர் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் அமைதியாக நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சடனாக வந்து ரொம்ப லைட்டாக வந்து மழை பெஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் இருந்தனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆனேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த ஒயிட் கலர் வித் இந்த சாண்டில் கலர் பேண்ட், இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். இது வந்து என் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ். நான் பர்த்டே விலாகில் இதை காமிச்சேனான்னு தெரில. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. இது என்னோட கொஞ்சம் ரொம்பவே பெரிய சைஸ். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு பாக்கெட் இருக்கிறதே வந்து வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கே தெரியும். பாக்கெட் பார்த்தோட்டி என்ன மாதிரி குஷியாக யாராச்சும் இருப்பாங்களா? இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு பேசிக்காகவே வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே இந்த ட்ரெஸ் வந்து பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் ஈவினிங் சும்மா வெளில போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் மேக்கப் தான். ஜஸ்ட் காம்பேக்ட் அண்ட் வந்து காஜல் போட்டுக்கிட்டேன். ரெண்டுமே டேஸ்லர் பிராண்டோடது தான். காம்பேக்ட் வந்து நான் இதுவரை போட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் காம்பேக்ட் போடுறேன். ஆக்சுவலி அதில் இருந்த உள்ள ஒரு பேப்பர் இருந்துச்சு, அதை கூட நான் எடுக்கல, அவ்வளோ புதுசாக வச்சுருந்தேன். இது வந்து ரீசெண்டாக நான் இப்போ வாங்கினது தான். அண்ட் காஜலுமே வந்து எனக்கு டேஸ்லர் பிராண்ட் மட்டும்தான் பிடிக்கும். அதுதான் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக திக்காகவும் இருக்கும். அண்ட் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸ்லிப்பர்ஸ் போட்டு கிளம்பிடலாம். அண்ட் நான் போகிறதுக்கு முன்னாடி வாட்ச் எடுக்கவும் மறந்துட்டேன். ஸோ டக்குன்னு போய் திருப்பி வாட்ச் எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் கிளம்பும்போது பாருங்கள், டைம் கரெக்டாக 5 o'clock. அண்ட் இந்த ஹாஃப் இயர்லி லீவில் எல்லோரும் எங்கே போனீங்க, எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க? நான் வந்து எங்கேயுமே போகல, வீட்டிலே தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லீவ் விட்டே வெளியில் போகிறேன். நான் இப்போ போயிட்டுருக்கேன் இல்லையா, இந்த ஷாப்பில் தான் வந்து நாங்கள் சாப்பிட்லான் இருந்தோம். பட் இங்கே வந்து கேக் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வேறு ஷாப்புக்கு வந்துட்டோம். இந்த ஷாப்பில் வந்து மெனு பார்த்து வேணுன்றதை ஆர்டர் பண்ணிட்டோம். நான் எங்கே சாப்பிட போனாலுமே இந்த மெனு பார்த்து செலக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும்.
அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து அங்கே ப்ரௌனியும் இருந்துச்சு. ஸோ ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரௌனி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ப்ரௌனி வந்து உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 50. ப்ரௌனியோட டேஸ்ட் சூப்பராக இருந்தனால நான் அதை டக்குன்னு தீர்த்துட்டேன். அண்ட் இந்த ஷாப்புக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து வந்திருக்கேன். 1 ஆர் 2 டைம்ஸ் கிட்ட வந்திருக்கேன். நான் ஆர்டர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். இந்த ஷாப்போட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே நம்ம ஆர்டரும் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மோமோஸ் மட்டும்தான் நாங்கள் ஆர்டரே பண்ணியிருந்தேன். அண்ட் என்னோடய சிஸ்டர் வந்து இங்கே வெஜ் ஃப்ராங்கி அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மட்டும்தான் நாங்கள் அங்கே சாப்பிட்டோமே. இந்த ஃப்ரைட் மோமோஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பன்னீர் மோமோஸ். அண்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ளவங்களுக்கும் பார்சல் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி 2 சிக்கன் ரைஸ் வாங்கினா ஒரு காளான் ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு போயிட்டோம். அண்ட் இந்த கோலம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தனால அதையும் ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அந்த பார்சல் இல்லாமல் தனியாக இன்னொரு ஷாப்பில் பரோட்டா வாங்கிட்டு போயிருந்தோம் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்காண்டி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 5 o'clock கிளம்புனோம். பட் ஒரு 6:30க்கே நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் என்னோடய நியூ இயர் நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டே வந்து ரொம்ப எனக்கு நல்லா போச்சுன்னு சொல்லணும். அண்ட் உங்களுக்கெலாம் உங்கள் நியூ இயர் எப்படி போச்சுன்றதை சொல்லுங்கள். அண்ட் கட்லெட்டும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டீம்டு மோமோஸ் வாங்கியிருந்தோம். அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஸ்டீம்டு வெஜ் மோமோஸ். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் மோமோஸ்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு மோமோஸ்னால் ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் அவங்க தர இந்த மயோனைஸ் வித் அந்த ரெட் கலர் சட்னி இருக்கும், அதோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் வீட்டுக்கு போய் நான் அங்கே கடையில் பெருசாக எதுவும் சாப்பிடல இல்லையா, ஸோ வந்து சிக்கன் ரைஸும் சாப்பிட்டேன் வீட்டுக்கு போய். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். ஸோ என்னோடய நியூ இயர் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.